ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்குறோம். மைசூர் போண்டா. இது வந்துட்டு வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக ரேஷியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஒரு போண்டா வீட்டில் அழகாக பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வெசல்ஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோடாப்பு போட்டுக்கோங்க. நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் மைதா இருக்கும். ஸோ அந்த மைதாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் வந்து நீங்கள் மோராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மோர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து சேர்த்து கொஞ்சம் டைட்டாக வச்சு ஊற்றுற மாதிரி இருக்கும். நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தயிரை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சால்ட்டு அந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டிருக்கோம். இது போக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ அந்த சால்ட்டு கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் மாவு பிணையிறதுக்கு. ஸோ தயிரில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அதில் தண்ணி இது இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பெருசாக தேவைப்படாது. தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஸோ அந்த தயிரோட லூஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ என்ன பதங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த பதம் வந்துட்டு தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த நல்லா போடும்போது வந்து கையில் ஒட்டாமல் கரெக்டான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் நமக்கு அது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்குங்க. ஏன்னா மைதாங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அடித்து கலக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இந்த பதம் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அந்த போண்டா எடுத்து போடும்போது கையில் ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு மூடி வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து போட ஆரம்பிக்கலாம். அதை போடுறதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா வெட்டி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம வந்து அடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. ஆல்ரெடி நான் 2 பீஸ் போட்டேன். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறத நான் அள்ளி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்துட்டு நம்ம அழகாக நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் போண்டா. ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அள்ளி கையில் வச்சு போடுற அளவுக்கு அந்த ஒரு பதம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எடுத்து போடும்போது கையில் ஒட்டாமல் விழுகும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரே ஸ்டோக்லேயே வந்துட்டு ஒரு 10 பீஸ் பக்கம் நான் போட்டுட்டேன். ஸோ இது குக் ஆகட்டும். இப்போ லைட்டாக இது வந்து ஒன் சைடு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக திருப்பி விடுவோம் கரண்டியை விட்டு. ஸோ கண்டினியூஷனாக போடும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஓட்டுது. லைட்டாக அந்த கரண்டியை வச்சு கிண்டி விட்டிங்கன்னா திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிக்கும். இது ரொம்ப வீட்டில் ரொம்ப ஈஸிங்க. அழகாக சூப்பராக செய்யலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். மைதா இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி நம்மளும் வந்து மைசூர் போண்டா பண்ணலாம் வீட்டில். ஸோ இந்த ரெசிபி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அழகாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான இப்போ மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு மைசூர் ப்ளஸ் மங்களூர் இது இந்த பக்கம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இந்த போண்டா. ஸோ இதை நம்ம வீட்டில் அழகாக இப்போ எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு நாளை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.